இருக்கிறேன். பலர் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். உற்சாகப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிஜி செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள். என்னுடைய செய்தி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட உடனே பல காரியங்களை அவர்கள் எனக்கு சொல்வார்கள், உடனே பேசுவார்கள். இது சரி, இது தவறு, இது சிறப்பாய் இருந்தது என்று சொல்லி மிகவும் தெளிவாக என்னிடத்தில் பேசி என்னை உற்சாகப்படுத்தின என் அன்பு அண்ணாச்சிக்கும் என் அன்பு அன்னிக்கும் அவருடைய முழு குடும்பத்திற்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து என்னை மச்சான் என்று அன்போடு அழைக்கிற மருதநாயகம் அவர்கள் என்னை வெகுவாய் பாராட்டினார்கள். இந்த சூழ்நிலைக்கேற்ப எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறவாறு அழகான செய்தியை தருகிறீர்கள். அனைத்து தரப்பினருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்ன என் அன்பு மைத்துனர் மருதநாயகம் அவர்களுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எங்களெல்லாம் பெயர் சொல்லலன்னு நினைக்கிறீங்களா? உங்க எல்லாருடைய பெயரையும் சொல்ல எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல, நேரம் அப்படியே போயிருமே. அதனால உங்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லைக் பண்ணி லைக் போடாத, லைக் பண்ணி லைக் பண்ணின, லைக் பண்ணாம லைக் போடாதிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி அவ்வப்போது சில தகவல்களோடு உங்களை சந்திக்க வருவேன். இதுவரை இந்த சாதாரணமான ஊழியக்காரனையும் ஒரு ஊழியன் என்று ஏற்றுக்கொண்டு பார்த்த உங்களுக்கு மறுபடியும் ஒரு விசை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 19 நாளிலே இது இறுதி நாள் என்பதற்காக என்னுடைய ஊழியங்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். 35 வருடங்களுக்கு முன்பு பெரியாம்பட்டிக்கு ஊழியத்திற்கு வந்தேன். அந்த ஆரம்ப நாட்களில் என் மனைவியின் அப்பா பாஸ்டர் சிரேஷ்டன் அவர்கள் எனது அருமை மாமா ஐபிசி சபையில் போதகராக இருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். அதே நேரத்தில் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் ஏஜ் சர்ச் தலைவர் அவர்கள் பெரியாம்பட்டிக்கே என்னை சந்திக்க வந்தார்கள். எங்கள் சபைக்கு வந்துவிடு என்று சொல்லி அன்பு அழைப்பு கொடுத்தார்கள். என்னுடைய அருமை மாமா டேவிட் ராஜசிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்துவிடு என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் என்னுடைய பாரமெல்லாம் ஆண்டவரை அறியாத ஒரு கிராமத்தில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அதிகமாய் பாரப்படுத்தியதால் பெரியாம்பட்டியிலே இருந்து ஊழியம் செய்கிறோம். சுவிசேஷம் அறியப்படாத இந்த கிராமங்களில் கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு மேலாக தேர்ந்தெடுத்து தனிமையாக சென்று ஊழியம் செய்தேன். வடக்காட்சி மூலமாக ஊழியம் செய்திருக்கிறேன். டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு கூட்டமாக சென்று ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மாதம் 500 பேருக்காவது புதிதாக சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒரு வருஷத்தில் குறைந்தது ஒரு 5000 பேருக்காவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் 200 அல்லது 300 பேர் ஆராதனைக்கு வருகிறார்கள். மாதம் தோறும் முதல் தேதியில் அதிகாலை ஜெபம் நடத்துகின்றோம். மாதம் தோறும் முதல் சனிக்கிழமையில் உபவாச ஜெபம் நடத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தை முதலில் துவக்கி தந்தவர் அருமையான அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மாதம் ஒரு முறை முழு இரவு ஜெபம் நடத்துகிறோம். இந்த முழு இரவு ஜெபத்தை துவக்கி தந்தவர்கள் முழு இரவு ஜெப வீரர் அருமை அண்ணன் ஆபிரகாம் ராஜபாண்டி அவர்கள். எங்கள் சபையில் இருக்கிற அருமையான வாலிபர்களுக்கு பெஞ்சமின் பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட 30 to 40 பேர் அந்த பயிற்சி பெற்று சுவிசேஷ பணியை செய்வதற்கு கிராமங்களில் அனுப்பப்படுகிறார்கள். மாதம் ஒரு முறை பெரியாம்பட்டியிலே
தருமபுரி மாவட்ட ஊழியர்களாக கூடி ஜெபிக்கிறோம். நாசரேத் நீதி என்கிற பத்திரிகை ஊழியத்தை நடத்துகிறோம். இந்த பத்திரிகை ஊழியம் என் மனைவியின் அப்பா, எனது அருமை மாமா பாஸ்டர் சிரேஷ்டன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்ட பின்பு என் மனைவி இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளி ஊழியம். நாங்கள் பெரியாம்பட்டிக்கு வரும்போது இங்கே நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை, பிள்ளைகள் படிப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள். ஆகவே என் மனைவியின் தரிசனத்தின்படி ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற அநேகம் பேரை படிப்பதற்கு உதவி செய்து தாங்குகிறோம். தாய் தகப்பன் இல்லாத, தாய் மட்டுமில்லாத அல்லது தகப்பன் மட்டுமில்லாத கைவிடப்பட்ட பிள்ளைகளை வீடுகளில் வைத்தே கவனித்து உதவி செய்து நடத்துகின்றோம். 200 முதியோர்கள் இருக்கிறார்கள். இந்த முதியோர்களை எங்களால் முடிந்த இயல்பு தாங்கி நடத்துகின்றோம். கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்திற்கு ஒரு முறையோ உதவி செய்து உற்சாகப்படுத்துகின்றோம். மருத்துவ பணியையும் விட்டு வைக்கவில்லை. கண் சிகிச்சை முகாம், தோல் சிகிச்சை முகாம், பல் சிகிச்சை முகாம், ஜெனரல் என்று சொல்லி பல மருத்துவ முகாம்களை நடத்தி இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் கிடைப்பதற்கு உதவி செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து சுய வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துகிறோம். நீலம் தயாரித்தல், சோப் தயாரித்தல், டெய்லரிங், அழகு நிலையங்கள், இப்படி பல கைத்தொழில்களை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் முன்னேறுவதற்கு வழிவகுக்கிறோம். மேலும் பல விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு பல காரியங்களை தெரியப்படுத்துகிறோம். உதாரணமாக சொல்ல போனால் எய்ட்ஸ், போதை, இப்படிப்பட்ட பல காரியங்கள். இந்த ஊழியங்கள் எல்லாம் நான் இந்த பகுதியிலே செய்வதற்கு ஆண்டவர் மிக உறுதுணையாக இருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு என் குடும்பத்தில் என் மனைவி, என் மகள், மருமகன், அவர்கள் 2 பிள்ளைகள், என் மகன், மருமகள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உறுதுணையாக நிற்கிறார்கள். உங்களுடைய சிறிய ஜெபத்திற்காக இந்த பெரிய தகவலை உங்கள் முன்னால் பதித்திருக்கின்றேன். 19 என்ற எண்ணுக்கு அர்த்தம் தேடி வேறு எங்கும் செல்லவில்லை. 19 என்பது 19 நாள் ஊரடங்கின் கடைசி நாள் என்பதற்காக வேத புத்தகத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு சென்று அங்கே இருக்கிற 19ஆம் அதிகாரத்திலே என்ன இருக்கிறது என்பதை யோசித்து அதன் மூலமாக ஒரு நல்ல அர்த்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 19 என்பது அல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிற அர்த்தத்தை இறுதி புத்தகமாகிய வெளிப்படுத்துதல் சொல்லுகிறது. ஆகவே இந்த அர்த்தத்தை உங்களுக்கு தந்துள்ளேன். இது உங்களுக்கு பிடிக்கும் என்று எண்ணுகிறேன். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வார்த்தையில்தான் இன்று உங்களுக்கு தகவலை தரப்போகிறேன். முதலாவது அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த அல்லேலூயா என்று சொல்வதற்கு தயங்கின ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுகிறவர்களை இது அல்லேலூயா கூட்டம் என்று சொல்லி கிண்டல் அடித்தவர்கள் உண்டு. ஆனால் இன்று பிரசங்கத்தில் அடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாவிட்டால் அல்லேலூயா என்று சொல்லி சமாளிப்பதற்கு உதவுகிறது. பிரசங்கம், ஜெபம், பாடல், இவைகளில் அல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. பேய்கள் ஓட்டும் சொல்லாகவும், சுகம் கிடைக்கும் சொல்லாகவும், அற்புதங்கள் நடக்கும் சொல்லாகவும் இன்று அல்லேலூயா பயன்படுத்தப்படுகின்றன.
சுவிசேஷ கூட்டம் மற்றும் ஆராதனை வேலைகளில் முடியும் போது அல்லேலூயா 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 என்று சொல்லி 3 முறை கூறுவது உண்டு. இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை வேத புத்தகத்தில் 2 புத்தகத்தில் இடம் பிடிக்கின்றன. ஒன்று பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகம், மற்றொன்று புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம். சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 22 முறை இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை வருகிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் மாத்திரம்தான் இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை 4 முறை வருகிறது. முதல் அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். கவனித்தீர்களா? எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். யோவான் பரலோகத்தில் திரளான ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லும் அந்த ஆரவார சத்தத்தை கேட்கிறான். யார் இவர்கள்? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தில் முடிவு பரியந்தம் நிலை நின்றவர்கள். இவர்கள்தான் முழங்குகிறார்கள். ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். எதற்கு? நியாயம் தீர்ப்பதற்கு. ஒன்றை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பரலோகத்தில் உள்ளவர்கள் பாராட்டுகிறார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு பிடித்த ஒரு நபர், அவருக்கு வேண்டிய ஒரு நபர் பரலோகத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம். அப்படி வராமல் இருந்திருந்தாலும் அவர்களை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சத்தியம் உள்ளவைகள் என்று சொல்லி, நீதி உள்ளவைகள் என்று சொல்லி குரல் கொடுக்கிற திரளான கூட்டம் பரலோகத்தில். என் அன்புக்குரியவர்களே, அந்த திரள் கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், ஒருவளாக இருக்க வேண்டும். 2வது அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையில் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 1வது வசனத்தில் சொன்ன அந்த நியாய தீர்ப்பை, அந்த சத்தியத்தை இன்னும் பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லி பாராட்டுகிறார்கள். அப்படி பாராட்டுகிற அவளுடைய புகை, எவளுடைய புகை? மணவாட்டியின் புகை எங்கும் நிறைந்து காணப்படுகிறது. புகை அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு சாம்பிராணி புகை போடப்பட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. சாம்பிராணி போட்ட உடனே எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அறை முழுவதும் சாம்பிராணியால் நிறைந்து இருக்கும். இப்பொழுதெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சர் என்று புகை போடுகிறார்கள். அந்த மேடை முழுவதும் புகைக்காடாய் மாறிவிடும். மணவாட்டியினுடைய அல்லேலூயா குரல் பரலோகத்தை புகை போல நிரப்பும். 3வது அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் 19:6 அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெரும் வெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சர்வ வல்லமை படைத்த தேவன் அரசாளுகிறார். ஆகவே அவருடைய அரசாட்சி சிறக்க வேண்டும். அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் தம்முடைய பிள்ளைகளை
அரசாளுகிறவர் என்று சொல்லி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற மணவாட்டிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யார் அல்லேலூயா ஆமேன் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மணவாட்டி 3 அல்லேலூயா சொன்னார்களே, அல்லது முதல் 2 வசனத்தில் மணவாட்டி அல்லேலூயா சொல்லி 6வது வசனத்திலே தேவதூதர்கள் புகையை போல அல்லேலூயா சொல்லி, இந்த 4ஆம் வசனத்திலே 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் மேற்கூறிய 3 அல்லேலூயாவுக்கும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி வணக்கமாய் விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இனி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டு குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்து ரகசியமாக வருவதே மணவாட்டிக்காகத்தான். அவர் வெளிப்படையாக வருவதும் மணவாட்டிக்காகத்தான். ரகசிய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கும் வெளிப்படையான வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 முக்கியமான தொடர்பு உண்டு. நம்பர் 1, கிறிஸ்துவின் நியாயாசனம். நியாயாசனம்னா கிறிஸ்துவின் சிங்காசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சிங்காசனத்தில் அவர் இருப்பார். இந்த சிங்காசனத்தில் இருந்து ரகசிய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கும் வெளிப்படையான வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கும் அவர் பிரதிபலனை, நன்மையை அவர் செய்வார். கிறிஸ்துவின் நியாயாசனம் ரகசிய வருகையில் வந்தவர்களுக்கும் வெளிப்படையான வருகையில் வந்தவர்களுக்கும் ஒரே ஈவை, ஒரே அன்பை காட்டுகின்றன. அதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். 2வது, சபை கிறிஸ்துவுக்கு பரிசளிக்கப்படும். பிதாவானவர் சபையை கிறிஸ்துவிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ரகசிய வருகையில் வந்த மணவாட்டியாக இருக்கலாம், அல்லது வெளிப்படையான வருகையில் வந்த மணவாட்டியாக இருக்கலாம். 2 பேருக்கும் ஒரே நியாயம்தான். 2வது, சபையை பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு பரிசாக கொடுப்பார். அதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டுமானால், பிதாவாகிய தகப்பன் தன் குமாரனாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாகிய சபையை பரிசாக கொடுப்பார். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். 3வது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். இந்த 3 காரியங்களை குறித்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு பேசினா ஒவ்வொரு தலைப்புக்கும் ஏராளமான வசனங்கள், ஆதாரங்கள் உண்டு. ஆனால் நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாக சொல்லிவிட்டேன். இந்த 3 சம்பவங்களும் ரகசிய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கும் பொதுவான வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கும் பொதுவானது என்பதை
உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா என்று அவருடைய நியாய தீர்ப்பை பாராட்டி அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நல்ல மனவாட்டியாக நீங்கள் இருந்தால் இந்த 19 என்ன, எத்தனை 19கள் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை ஊரடங்குகள் வந்தாலும் சரி, எத்தனை எமர்ஜென்சி வந்தாலும் சரி, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று கூறி உங்கள் அன்பில் நனைந்தவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு KS ராஜா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.